வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு அரியசலூர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஒரு 5 நாள் ரெஸ்ட் தேவைப்படுறது. அதனால குறைஞ்சபட்சம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஃப்ரைடே டு டியூஸ்டே 5 நாளைக்கு என் அப்பாவுக்கு பதிலாக அடியேன் தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஜோசியரோட மகனே வழிய நமக்கு ஜோசியம் ப்ரொஃபஷன் இல்லை, ஜோசியம் தெரியாது. ஆனாலும் என் அப்பா கணித்து கொடுத்த பலன்கள் அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராமை தொகுத்து வழங்க போறேன். அவ்வளவுதான். அன்றைய தேதி 15/11/2024 கிழமை வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நட்சத்திரம் பரணி, திதி பௌர்ணமி, யோகம் சித்த யோகம். இன்று கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் எனப்படுகிற சுப ஓரைகள் காலை 6 - 9, 10 - 10:30, 1 - 3, 5 - 6, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய விசேஷங்கள்: பௌர்ணமி கிரிவல விரதம், அன்னாபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பல கோவில்கள்ல பண்ணுவாங்க. அந்த மேஷ ராசிக்கு இன்றைய நாள் பல நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய நாளா இருக்கும். இப்போ பிளஸ் மைனஸ் அதெல்லாம் பார்த்தா, உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் லேசாக படுத்தலாம். அதே சமயம் உணவு, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு மாதிரியான எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து ப்ராப்பராக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணால் அந்த விஷயங்கள்லேருந்து பெரிய அளவில் தப்பிக்கலாம். அதை தவிர்த்து முக்கியமாக பார்த்தா 5க்குடைய அதிபதிங்கிறது, அதாவது 7ஆம் இடத்துல குரு சந்திரன் ரெண்டும் சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறது குருச்சந்திர யோகம். இது மேஷராசி விருச்சிக ராசி ரெண்டுத்துக்குமே பொருந்தும், செவ்வாய் வீட்டுக்கு. அதனால ரொம்ப அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கு. இன்னைக்கை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். நாளைக்கும் நாளைக்கும் அவ்வளோ அமோகமா இருக்கு மேஷம் விருச்சிகம் ரெண்டுத்துக்குமே. பண ரீதியாகவும் சரி, சில புதிய தொடர்புகள், வியாபாரம் சம்பந்தமாக மற்ற விஷயங்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே இன்று மேஷராசிக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ரிஷபராசின்னு எடுத்துட்டா, ரிஷபராசிக்கு இன்றைய நாள் சற்று சிறப்பாகவே உள்ளது என்று சொல்லலாம். மிக மிக முக்கியமான சில செய்திகள் இன்று உங்களை தேடி வரும். அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துவதாக கூட இருக்கும். புதிய நண்பர்கள் சில பேருடைய தொடர்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பல வருஷம் ஏற்கனவே உங்க நட்புல இருந்தவங்க கான்டாக்ட் மிஸ் ஆயிருக்கும். இப்போ திடீர்னு பழைய நட்புகளுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நட்பை புதுப்பித்தல், அது மூலமா சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள், சுவாரஸ்யங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா, இன்றைய நாள் பயணத்தின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணம் எங்கேயாவது போக வேண்டியதா இருக்கும். அந்த பயணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளின் மூலமா உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிறது. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைய நாள்ல உங்களுக்கு நடக்கும். கடகராசின்னு எடுத்துட்டா, இன்றைய நாள் குறிப்பாக தாய் வழி உறவுகள் மூலமா சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். தாய் வழி உறவினர்கள், உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க, இல்ல உங்க தாய் வழியிலே பெண் கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள், இப்படி தாய் வழி உறவுகள் மூலமாக சில நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. குறிப்பா இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரியான விஷயம், ஆன்சைட், ஆஃப் சைட் எக்ஸெட்ரா, இந்த ஓவர்சீஸுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு பயணம், அந்த வெளிநாட்டு பயணம் மூலமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்ப கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய. சிம்மராசி நேயர்கள்னு எடுத்துட்டா, இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். எந்த விதத்துல முக்கியமான நாள்னா, இப்ப நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்காக? நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக. நல்லா சாப்பிடணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும். உணவுக்காக தான் மனுஷன் காலங்காலமா ஓடிட்டு இருக்கான். அந்த உணவுங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதா இருக்கணும், நம்முடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் இப்ப எந்தெந்த சாப்பாட்டுல எவ்வளவு கிராம் புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு, எதுல ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு, எதுல இந்த விட்டமின் ஜாஸ்தி இருக்கு, இப்படி தேடி தேடி ஆளாளுக்கு இன்னைக்கு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டா ஆயிட்டு இருக்காங்க, டயட்டிஷியன் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. பல விஷயங்களை நம்ம கூகுள்ல தேடி தேடி நல்ல தரமான உணவு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு இருக்கோம். சிலது டேஸ்ட் பிடிக்காதனாலும் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இந்த ராசியில யாருக்காவது இருந்ததுன்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகி உங்க ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளா, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு குவாலிட்டியான ஃபுட்டையும் நல்லா சாப்பிடக்கூடிய நாளா இனிமே மாறும்.
உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு கனிவான பல விஷயங்கள் இந்த நாள்ல நடக்கும்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி சந்திராஷ்டமம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமமா இருந்தாலும் எப்படி கனிவான விஷயங்கள் நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னா, முதல்ல சந்திராஷ்டமம்னா என்ன? ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வந்தா அன்னைக்கு மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். துலா ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு, அது தள்ளி போயிட்டு இருக்கு, தாமதமாயிட்டு இருக்குன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் சரியாகும். தாமதப்படுற பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ யாருக்கு நடக்கணுமோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி பயன்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் இது எந்த அளவு ரேஷியோ பலிக்கும் பலிக்காதுங்கிறத உணர முடியும். விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட மேஷ ராசி விருச்சிக ராசி ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். 7லே குருச்சந்திரன் சேர்வதுங்கிறது குருச்சந்திர யோகம், அது ஒண்ணு. பட் ராசி அதிபதி 9ல நீச்சமாறுதுங்கிறது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம், அதுல கவனமா இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி பார்த்தால் இன்றைய நாள் வந்து விருச்சிகத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாக, அற்புதமான நாளாக அமைய இருக்கிறது. தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் எந்த விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளா இருக்கும்னா, உங்களுடைய நீண்ட கால லட்சியம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ இல்ல 15 வருஷமாவோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் நீங்க ஒத்தி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. அது பண்ண முடியாத சில சூழ்நிலை, தடங்கல்கள், தாமதம் இதெல்லாம் வந்திருக்கலாம். அப்படி வந்தால் அது சரியாக கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த தாமதத்தை தகர்த்து எறிந்து இனிமேலும் நம்மளால இதை வெயிட் பண்ண முடியாது, ஆரம்பிச்சிருவோம் இந்த வேலையான்னு ரொம்ப நாளா பண்ண முடியாத ஒரு வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சு அதை நல்லபடியா முடிக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமையும். அதாவது மகர ராசி அப்படின்னு பார்த்தா இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா இந்த ஷேர் மார்க்கெட், அதுல அனுபவம், அது சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அது மூலமா ஏதாவது பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமா உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஏதாவது ஒரு விஷயத்துல திடீர் தனலாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஷேர் மார்க்கெட் மூலமா வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மகர ராசிக்கு. கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. அம்மன் வழிபாடு பண்றது மூலமா நீங்கள் நினைத்த பல விஷயங்களை ஈஸியா பண்ணிடலாம். எங்கெல்லாம் காளி சம்பந்தப்பட்ட கோவில்கள் இருக்கோ, வடிவங்கள் இருக்கோ, காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போறது, இல்ல வீட்லயே சாந்த வடிவத்தில் காளியோ இல்ல ஏதாவது அம்மனையோ வழிபடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணா துர்கையிலையும் சாந்தி துர்கை உண்டு, காளியிலையும் சாந்த வடிவங்கள் உண்டு. வீட்டுல வழிபாடு பண்றப்போ அப்படி சாந்த வடிவத்துல பண்றதுங்கிறது விசேஷம். கோவில் நீங்க உக்ர வடிவத்துல இருக்கிற கோயில்களுக்கு கூட போகலாம், அது தப்பு கிடையாது. உக்ர வடிவம் வீட்டுல வைக்க கூடாதானா வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு தகுந்த பூஜை, விரதம், ஆச்சாரம் யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க யாரா இருந்தாலும் இன்னார் தான் அதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது ஃபாலோ பண்ண முடியும்னா தாராளமா உங்களுக்கு செட் ஆகும். மற்றபடி இன்று சக்தி வழிபாட்டின் மூலமாக பல சக்திகளை, பல சித்திகளை, அதாவது வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் இருக்கும். மீனராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புதிதாக சில விஷயங்களை கத்துக்கிறது, இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நாலேஜா இருக்கிறது அப்படிலாம் இருப்பாங்க. மீன ராசி வந்து குருவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குருங்கிறவர் ஞானத்தை தரக்கூடியவர். பொதுவா மீன ராசியில இந்த கணித மேதைகள், அறிவியல் மேதைகள் நிறைய பேர் பொதுவா இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரியல, பட் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அந்த வகையில அந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்க அறிவால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.